ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 54. பின் மெதுவாக அதன் அருகில் சென்று பரிசை விரல்களால் வருடி கொடுத்தவனின் மனநிலை என்னவென அவனுக்கே புரியவில்லை. அப்படி ஒரு புது உணர்வு அவனுள். இதுவரை அவனுக்கு யாரும் பரிசு என எதையும் வாங்கி கொடுத்ததில்லை. இவன்தான் அனைவருக்கும் பார்த்து பார்த்து செய்வானே தவிர இவனுக்கென செய்ய யாரும் இல்லை. செய்யக்கூடாது என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். என்றாலும் அனைவருக்கும் செய்பவன் அவனுக்கு செய்து கொள்ள மாட்டானா என்ற எண்ணமாக கூட இருக்கலாம். அவனுக்குமே இதுவரை இப்படியான எதிர்பார்ப்புகள் எதுவும் இருந்ததில்லை எனலாம். ஆறாவே அவனுக்கு பல புதிய உணர்வுகளை, பல புதிய விஷயங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்போதும் அது போலவே அவனுக்கென வாழ்வில் வந்த முதல் பரிசை பரிசித்து பார்த்தே மகிழ்ந்து கொண்டிருந்தான் ஆனந்த். அதிலும் அவள் சொல்லி சென்ற உனக்குத்தான் வாங்கினேன், உனக்கு மட்டும்தான் வாங்கினேன் என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவனுள் வந்து மேலெழுந்து ஆராவின் மேல் இருந்த அத்தனை மனத்தாங்கல்களையும் உடைத்து தூர எறிய போதுமானதாக இருந்தது. அதில் உண்டான ஆர்வத்தோடு தன் கையில் இருந்த வண்ண காகிதம் சுற்றப்பட்ட பரிசை பார்த்தவன் இதழில் உறைந்த குறுநகையோடு அதை பிரித்தான். முதலாவது கொஞ்சம் பெரிய பொருளாக இருக்க அதைத்தான் முதலில் பிரித்தான் ஆனந்த். உள்ளே கருநீல நிற சட்டையும் அதற்கு பொருத்தமாக பிரவுனும் இல்லாமல் காக்கியும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிறத்தில் இருக்கும் பேண்ட்டும் இருந்தது. அந்த நிற பொருத்தமே இதை தேடி எடுக்க எவ்வளவு நேரம் ஆகியும் இருக்கும் என சொல்லாமல் சொல்லியது. ஏனெனில் இரண்டுமே அவ்வளவு எளிதாக கிடைக்கும் நிறம் இல்லை. அதையே ஆசையாக பார்த்தபடி விரல் கொண்டு வருடியவன் அடுத்து இன்னொரு பரிசை எடுத்து பிரித்தான். அது முன்பு போல பெரிதாக இல்லை என்றாலும் கொஞ்சம் கனமாக இருந்தது. அதுவே உள்ளே என்ன இருக்கும் என்ற ஆர்வத்தை தூண்ட வேகமாக பிரித்தவனின் கைகளில் வந்து விழுந்தது ஒரு அழகிய கைக்கடிகாரம். அதன் நிறமும் வேலைப்பாடும் மனதை கவரும் வகையில் இருக்க பார்க்கும்போதே விலை உயர்ந்தது என புரிந்தது. ஏதோ கொடுக்க வேண்டும் என போகிற போக்கில் ஆரா எதையும் வாங்கி இருக்கவில்லை. வெகுவாக தேடி பார்த்து வாங்கி இருக்கிறாள் என புரிய உடனே அதை தன் கைகளில் கட்டி பார்த்தான் ஆனந்த். அவனுக்கெனவே செய்தது போல் இருந்த கடிகாரத்தை ரசனையோடு பார்த்தவன் அடுத்த பரிசை பிரித்தான். மிகவும் லேசாக இருந்த பரிசை யோசனையோடு காதுக்கு அருகே கொண்டு சென்று குலுக்கி பார்த்தவன் என்னவாக இருக்கும் என்று அறியும் ஆர்வத்தோடு அதையும் வேகமாக பிரித்தான். உள்ளே ஒரு அழகிய குளிர் கண்ணாடி இருந்தது. அதை எடுத்து அப்போதே அணிந்து கொண்டவனுக்கும் அதன் தரம் புரிந்தது. இது போன்ற பொருட்களை விற்பதையே தொழிலாக செய்து கொண்டிருப்பவனுக்கு கண் முன் இருக்கும் பொருட்களின் விலையும் தரமும் தெரியாதா என்ன? அத்தனையுமே விலையுயர்ந்த பிராண்டட் பொருட்கள். ஆரா இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்தது அவன் சந்தோஷத்திற்கு காரணம் இல்லை. அவள் வாங்கி கொடுத்தது மட்டும் அவனை சந்தோஷப்படுத்தி இருந்தது. அந்த மனநிலையை ரசிப்பது போல் விழி மூடி அங்கேயே சாய்ந்து அமர்ந்தான் ஆனந்த். நேற்று முதல் அவனுள் இருந்த அலைப்புறுதலும் தவிப்பும் இப்போது சென்ற இடமே தெரியவில்லை. இந்த நேரத்தின் இனிமையை அனுபவிப்பது போல் அன்று முழுவதும் அங்கேயே அமர்ந்து விட்டான் ஆனந்த். உடல் நலம் இல்லாத சகுந்தலாவையும் அறுவை சிகிச்சை நடந்திருந்த கீதாவையும் கை குழந்தையையும் கவனித்து கொண்டு வீட்டு வேலைகளையும் கவனிக்க முடியாமல் கஸ்தூரி தடுமாறிக் கொண்டிருந்தாள். மகள் படும் சிரமத்தை கண்டு சகுந்தலா உதவ முன்வந்தாலும் அவரால் முன்பு போல் எதையும் செய்ய முடியவில்லை. அதில் விரைவில் சோர்ந்து போனார் சகுந்தலா. இதை கண்டு கவலையான கஸ்தூரி, நீங்க எதுவும் செய்யறேன்னு வந்து உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா, அமைதியா இருங்க, மெதுவா நானே செஞ்சுக்கிறேன் என்றாள். இவர்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணும் எப்போதாவது அவசர தேவைக்கு என சமையல் வேலைக்கு வரும் பெண்ணும் சகோதரிகள்தான். அப்போது அவர்களின் தாய் இறந்து விட்டதாக செய்தி வந்திருந்ததில் அவர்கள் கிளம்பி ஊருக்கு சென்று இருந்தனர். அதில் வழக்கமான வேலைகளோடு மேலும் அதிகமான வேலைகளும் சேர்ந்து கொள்ள உதவிக்கு கூட ஆள் இல்லாத நிலை.
தற்காலிகமாக யாரையாவது அழைக்கலாம் என்றால் மேல் வேலைக்கு மட்டுமே ஆள் கிடைத்தனர். சமையலுக்கு யாரும் வரவில்லை. காரணம், இப்போது இங்கு 2 சமையல் செய்ய வேண்டிய நிலை. கீதாவுக்கு பத்திய சாப்பாடும் மற்றவர்களுக்கு வேறு சமையலும் செய்ய வேண்டும். அதிலும் இது நிரந்தர வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என ஒத்துக்கொண்டிருப்பர். 15 நாட்களுக்கு மட்டும் எனும்போது அவ்வளவு சீக்கிரம் யாரும் வர தயாராக இல்லை. இதையே சாக்காக வைத்து ரேகா ஒரு திட்டமிட்டு கல்பனாவை வீட்டிற்குள் அழைத்து வந்திருந்தாள். இங்க பாரு கல்பு, அந்த கிழவி மறுபடியும் அந்த அடங்கா பிடாரிய இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பாக்குது. அவ மட்டும் உள்ள வந்துட்டா அவ்வளவுதான். நீ அன்னைக்கு நேர்ல பார்க்கல, அவ அந்த உலக்கைய தூக்கிட்டு கதவை இடிக்க போனதை பார்த்திருக்கணுமே. அப்பா, காளி சூளத்தை தூக்கிட்டு போனது போல இருந்தது. அவளையெல்லாம் இங்க வச்சு என்னால சமாளிக்க முடியாது. நீதானே உனக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாம் நான் கொடுத்துட்டேன். உனக்கு எந்த உதவியும் செய்யலன்னு சொல்லுவ. இதோ இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இனி மகளே உன் சமர்த்து. நீயே இங்க இடம் பிடிப்பியோ இல்ல எதையாவது செஞ்சு அவ உள்ள வரத தடுப்பியோ, எதுவா இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ என்று சொல்லியே அழைத்து வந்திருந்தாள். காலை ஆனந்த் கடைக்கு கிளம்பும் போதே கல்பனா வந்து விட்டிருக்க, அவளே காலை உணவை தயாரித்திருந்தாள். அப்போது அவன் இருந்த மனநிலைக்கு ஆனந்த் சாப்பிடும் நிலையில் இல்லாததால் அப்படியே வேகமாக வெளியில் கிளம்ப, அவசரமாக அவனின் வழியை மறிப்பது போல் வந்து நின்றாள் ரேகா. அது தம்பி, இங்க வேலை நிறைய இருக்கு. ஒரே ஆளா என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. இன்னும் 2 நாள்ல வீட்டுல விசேஷம் வேற. அதான் எனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு. நம்ம கனகம் திரும்ப வேலைக்கு வர வரைக்கும் தான் என்று அவள் சமைத்ததால் தான் சாப்பிடாமல் செல்கிறானோ என்ற எண்ணத்தோடு எதற்கும் அவனிடம் அனுமதி கேட்டது போலவும் இருக்க வேண்டும் என எண்ணி பவ்யமாக கல்பனாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் ரேகா. அதையெல்லாம் கணக்கில் எடுக்கும் நிலையில் இல்லாதவனுக்கு முதல் நாள் கவலையோடு சகுந்தலா வீட்டு வேலைக்கு சரியான ஆள் யாரும் கிடைக்கவில்லை என சொல்லியது மட்டும் நினைவில் வர, என்னமோ செய்யுங்க என்று விட்டு சென்றிருந்தான் ஆனந்த். அதை சற்று தள்ளி இருந்து பார்த்து கொண்டிருந்த கல்பனா, என்னக்கா அதிசயமாயிருக்கு, இந்நேரம் உன் கொழுந்த ஒரு பிரளயத்தையே நடத்துவார். செஞ்சு வச்ச இட்லி எல்லாம் பறக்கும்னு பார்த்தா இப்படி அமைதியா போறாரு என்றால் நம்ப முடியாத ஆச்சரியமும் சிறு கேலி கலந்த குரலில் கல்பனா. ஆமா, அவரும் வேற என்னதான் செய்வாரு. அவளுக்கு திமிர் அதிகம். எவ்வளவு நாள் வச்சு மேய்க்க முடியும்? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அவ இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. என்ன, நான் நினைச்சதை விட இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டா, அவ்வளவுதான். இனி எல்லாம் உன் கையில தான், பாத்துக்கோ என்று விட்டு தன் பிள்ளைகளை பார்க்க சென்றாள் ரேகா. கல்பனா வந்ததும் அவளை நேராக சகுந்தலாவிடம்தான் அழைத்து சென்று இருந்தாள் ரேகா. அவர் சம்மதம் இல்லாமல் இங்கு இவளை வைத்து கொள்ள முடியாதே. அத்தை, வேலைக்கும் சரியா யாரும் கிடைக்கல. வீட்டுல வேலையும் நிறைய இருக்கு. பிள்ளைங்களுக்கும் இப்போ லீவு நேரம். கஸ்தூரியும் எவ்வளவுதான் பார்க்க முடியும்? உங்களுக்கும் முடியல, என்னாலையும் முழுசா எதையும் கவனிக்க முடியல. போன மாசம் வந்த காய்ச்சலே உடம்ப இன்னும் அசதியா வச்சிருக்கு. அதான் எனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு இவளை கூட்டிட்டு வந்தேன் என்றாள் ரேகா. இதுவே வேறு தருணமாக இருந்தால் என்ன சொல்லி இருப்பாரோ. ஆனால் இப்போது அவர் இருக்கும் மனநிலையில் அவருக்குமே எதையும் யோசிக்கவும் எதற்காகவும் கோபப்படவும் முடியாத சூழல். அதனால் என்னவோ செய்து கொள் என்பது போல ஒரு தலையசைப்போடு முடித்து கொண்டார் சகுந்தலா. இதையெல்லாம் அருகில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த கஸ்தூரிக்கு இதில் கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. ஆனால் அவள் வழக்கம் போல் எதிலும் தலையிடவில்லை. அவளும் நேற்று முதல் சோர்ந்து தெரியும் தன் அன்னையை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். அதனால் அவரை மேலும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் குழந்தை எழுவதற்குள் செய்ய வேண்டிய வேலைகளை கவனிக்க துவங்கினாள் கஸ்தூரி. ஆனால் விசேஷம் எல்லாம் முடிந்த பின் ஒருமுறை ஆனந்திடம் சொல்லி அவரை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முழு பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுள் இருந்தது. ஆனால் கஸ்தூரி அறியாத ஒன்று சகுந்தலாவின் இந்த மனநிலைக்கு காரணம் நேற்றே அவருக்கு இளங்கோவின் இன்னொரு உறவை பற்றி தெரிய வந்திருந்தது. நேற்று மாலை கீதாவுக்கும் குழந்தைக்கும் விசேஷத்திற்கு தேவையான பொருட்களை ஆனந்திடம் சொல்லி வைத்து கடையில் போய் எடுத்துக்கொண்டு அப்படியே ஜோதிடர் வீட்டுக்கு சென்று அவரிடம் நேரம் குறித்து கொண்டு வீடு வரும் வழியில்தான் அவர் இளங்கோவை பார்த்திருந்தார். சகுந்தலா சென்ற ஆட்டோவுக்கு முன்தான் இளங்கோவின் வண்டி சென்று கொண்டிருந்தது. அதில் பின்னால் யாரோ ஒரு பெண் அமர்ந்திருப்பதும் அவர்களுக்கு இடையில் காணப்பட்ட நெருக்கமும் என காண காண அவருக்கு தலையில் இடி விழுந்த உணர்வு. முன்பே இப்படி ஒரு குடும்பத்தில் மகள் போய் சிக்கி இருப்பதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தவருக்கு
இப்படி ஒரு காட்சியை நேரில் பார்த்த பின் வேறு நினைவுகளே இல்லை. இனி அகிலாவின் வாழ்க்கை என்ற கேள்வி மட்டுமே அவருள் பெரிதாக இருந்தது. ஏற்கனவே குழந்தை இல்லை என்று அகல்யாவை ஒரு வழியாக்கிக் கொண்டிருக்கும் அவளின் மாமியார் ருக்மணிக்கு மட்டும் இது தெரிந்தால் அவரின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற பயமும், எங்கே தன் மகளை வெளியில் விரட்டிவிட்டு அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவார்களோ என்ற கவலையும் அவரை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருக்க, மற்றதெல்லாம் அவருக்கு முக்கியமானதாகவே தோன்றவே இல்லை. இது அகிலாவுக்கு தெரிய வந்தால், இவ்வளவு கொடுமை அங்கு நடந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இளங்கோவின் மேல் உயிராக இருக்கும் தன் மகள் இதை தாங்குவாளா என்ற கேள்வி வேறு அவரை வாட்டிக் கொண்டிருந்தது. இதில் உடலும் மனமும் சோர்ந்து போக ஆனந்திடம் கூட இதை பற்றி பேச தயங்கி அப்படியே அறைக்குள் சுருண்டு கொண்டார் சகுந்தலா. எப்போதும் முகம் திருப்பும் இருவரும் எதுவும் சொல்லாமல் போனதே தங்களுக்கு கிடைத்த பெரும் வெற்றி என்றெண்ணி, என் முயற்சியில் 50% கடந்துவிட்டேன், இன்னும் 50% தான் என தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கல்பனா. மற்ற வேலைகளை எல்லாம் விடுத்து ஆனந்துக்கு தேவையானதை மட்டுமே செய்து கொண்டிருந்தாள் கல்பனா. அப்போது குழந்தையை பார்ப்பதற்கு அங்கு வந்த அகல்யா சமையலறையில் கல்பனா இருப்பதைக் கண்டு வியப்பாக பார்த்தாள். ஆனாலும் எதுவும் பேசாமல் சென்று குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சிவிட்டு, எப்போதும் உடன் இருக்கும் கஸ்தூரி காணாமல், எங்க அவ எப்பவும் உன் கூடவே இருப்பா என்றாள் நக்கலாக அகல்யா. குளிக்க போயிருக்கா என்றதோடு அமைதியாக போனாள் கீதா. அதன்பின் சகோதரிகள் இருவருக்கும் வேறு பேச்சு இல்லாமல் போக, மேலும் சிறிது நேரம் அங்கு குழந்தையோடு இருந்துவிட்டு வெளியில் வந்து அமர்ந்தாள் அகல்யா. என்னக்கா அப்படி பார்க்கற என்று அகல்யாவை பார்த்து கல்பனா கேட்கவும், இல்ல உன்னை இங்க எதிர்பார்க்கல அதான் என்றாள் அகல்யா. இனி எல்லாம் அப்படிதான், எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்கும் என கல்பனா கண்ணடித்து சிரிக்கவும், ஏதோ சொல்ற, நல்லது நடந்தா சரி என்றாள் அகல்யா. அதெல்லாம் நல்லதாவே நடக்கும். எங்க நீயும் உன் தங்கச்சி மாதிரியே திடீர்னு மாறிடுவியோன்னு நினைச்சேன் என்றவாறே அகல்யாவுக்கு டீயோடு வந்து அமர்ந்தாள் ரேகா. இவையெல்லாம் உள்ளே படுத்திருந்த கீதாவுக்கு தெளிவாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. இதுவே முன்பு போல் இருந்திருந்தால் அகல்யாவை குழந்தைக்கு பக்கத்தில் கூட வரவிட்டிருக்க மாட்டாள் கீதா. ஆனால் இப்போது அவர்கள் சொல்வது போல் நிஜமாகவே அவளிடம் பல மாற்றங்கள் நடந்திருந்தது. இவர்களுக்கு நல்லது என நினைக்கும் மாற்றங்கள் மட்டும் வரலாம் போல என எண்ணிக்கொண்டவளின் மனம் இப்போதும் ஆராவின் பக்கம் நின்று யோசிக்கவோ அவளுக்கு ஆதரவாக பேசவோ இல்லை. மாறாக அவளுக்கு எதிராக பேசுவதையும் எதிர்ப்பதையும் முற்றிலும் நிறுத்தி கொண்டிருந்தாள். இதுவே இவர்களுக்கு இவ்வளவு எரிச்சலை கொடுத்தது. இன்னும் கஸ்தூரி போல் முழுதாக கீதா ஆராவின் பக்கம் நின்றால் என்ன ஆவார்களோ என நினைத்து கொண்டாள் கீதா. இப்போதும் கீதாவின் பேச்சு முற்றிலும் குறைந்து இருந்தது. வம்பு பேச்சு மட்டுமல்ல, சாதாரண பேச்சு கூட இல்லை. ஏதாவது கேட்டால் ஓரிரு வார்த்தைகளில் பதில் வரும், அவ்வளவே. அன்று தனியே வழியில் துடிக்கும் போது இனி உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே கீதாவுக்கு இல்லாமல் போய் இருந்தது. அதையும் மீறி தன் குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயம் வேறு மனதை அழுத்தியதில், யாரும் இல்லாத அனாதையாக தானும் தன் மகவும் வீதியில் மாண்டு போவோமோ என்ற பயமும் பதட்டமுமாக வழியில் துடித்து கொண்டிருந்த போதுதான் ஆபத் பாந்தவனாக இவர்களை காக்கவெனவே அங்கு வந்தாள் ஆரா. அவள் மட்டும் வராமல் போயிருந்தாள் என கீதாவின் மனம் எண்ணும் போதே, ஆமா என்னமோ அவ அன்னைக்கு அங்க வரலன்னா என்ன ஆகி இருக்கும்னு எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவ இல்லைன்னா வேற யாராவது அதை செஞ்சிருக்க போறாங்க, அவ்வளவுதானே என்றாள் கல்பனா. அதேதான், அது எங்க இங்க இருக்கவங்களுக்கு புரிய போகுது. ஊர்ல இருக்க எல்லா புள்ளத்தாச்சியையும் இவளா போய் காப்பாத்துறா என்றாள் அகல்யாவும் சலிப்பான குரலில். இதை கேட்டுக்கொண்டே அந்த பக்கம் சென்ற கஸ்தூரிக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அன்று அத்தனை பேரும் சுற்றி நின்று யாராவது உதவி செய்வார்கள் என்றுதானே பார்த்திருந்தார்கள். அதை கூட புரிந்து கொள்ளாமல் உதவி செய்தவளை பாராட்டவில்லை என்றாலும் இப்படி பேசாமலாவது இருக்கலாமே என்று எண்ணியவள் வழக்கம் போல் அவர்கள் பக்கமாக கூட திரும்பாமல் தன் வேலையை கவனிக்க துவங்கினாள். இப்படியே அவர்கள் பேச்சு செல்ல, இதுல அன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றியோட இருக்கணுமா? ஏன் எனக்கு புரியல. நானா அவளை பார்த்துக்க சொன்னேன்? யாரும் செய்யாத எதையோ செய்ய என்னமோ அவ வானத்துல இருந்து குதிச்சது போல ஒரு பேச்சு. அன்னைக்கு மட்டும் அவ எனக்கு உதவலன்னா
உனக்கு எவ்வளவு பிரச்சனையாகி இருக்கும்னு யோசி. இனியாவது அவளை புரிஞ்சுக்கோன்னு அம்மா சொல்றாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அன்னைக்கு ஏன் கிளம்பினேன்? உடம்பு முடியாத என் மாமியாரை பார்த்துக்க தானே. அப்படிதானே அவளும் அவ மாமியாரை பார்த்துக்கிட்டா. இதுக்கு எதுக்கு நான் அவளுக்கு நன்றியோட இருக்கணும் என்றாள் அகல்யா. அதானே, அன்னைக்கு நானும் கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஆனந்த் தம்பி தான் என்னை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ இல்ல தெரியுது, எல்லா நல்ல பேரும் அவர் பொண்டாட்டிக்கே கிடைக்கணும்னு தான் இதெல்லாம் என்றால் ஒரு மாதிரி குரலில் இழுத்து ரேக்கா. ஏன் இதை மட்டும் சொல்ற? என்னமோ வீட்டுக்கு அவர்தான் எல்லாம் செய்யறாரு, எல்லாரையும் அவர்தான் நல்லா பாத்துக்கிறாருன்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறோம். எங்களை வீட்டுல விட சொன்னா நான் வீட்டுக்கு போகல, வெளியே வேலை இருக்குன்னு சொல்லி அந்த அடங்கா பிடாரிய மட்டும் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. இல்ல, எனக்கும் புரியல. அவ கூட பிரச்சனை, அவ வீட்டை விட்டும் போயிட்டா தானே. அப்புறம் அவளை கூட்டிட்டு ஏன் போகணும்? அதுவும் அவ கூட இருந்தவனை கிளம்ப சொல்லிட்டு இவர் ஏன் கூட்டிட்டு போகணும்? அப்போ நிஜமா அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையா? ஊர் உலகத்துக்கு தான் நடிக்கிறாங்களா என்றாள் கல்பனா. இதென்ன புதுக்கதையா இருக்கு? அவ முகம் கொடுத்து கூட அன்னைக்கு பேசலைன்னு தானே அம்மா சொல்றாங்க என்றாள் அகல்யா. அட இல்லைங்கிறேன். நானுமே முதல்ல இவ ஹாஸ்பிட்டல்ல சொல்லும்போது நம்பல. நான் கேட்கும்போது வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் நாங்க வண்டி பிடிச்சு வீடு வரும்போது பார்த்தா எதிரில் அவங்க 2 பேரும் போறாங்க. அதுவும் எங்க, நம்ம காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட. அப்போ இங்க தானே வந்து இருக்காங்க. எங்களையும் கூட்டிட்டு வந்தா என்ன? அந்த ராத்திரி நேரத்துல எப்படியோ போங்கன்னு விட்டுட்டு தானே வந்தாரு என்றால் ஆனந்த். இவர்களுக்கு வண்டி ஏற்பாடு செய்து கொடுத்ததை மறைத்து ரேகா. ஆனந்தா அப்படி செஞ்சான்? அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே ரேகா. இந்த அடங்கா பிடாரி தான் ஏதாவது சொல்லி இருப்பா என்றாள் அகல்யா. யாரு சொல்லி இருந்தா என்ன? இவர் எப்படி அப்படி செய்யலாம் என கல்பனா கேட்கவும், எல்லாம் அவளுக்கு இங்க கிடைக்கிற இடம். எப்போதான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியல. இப்போ எல்லாம் அம்மா வீடுதானேன்னு நிம்மதியா இங்க கூட வர முடியல. எப்போ பாரு அவ பேச்சுதான் இங்க. ஆமா, நீ எப்படி இங்க? உன்னை அம்மா எதுவும் சொல்லலையா என்றால் சகுந்தலாவை பற்றி நன்கு அறிந்தவள் என்பதால். கல்பனாவை பார்த்து அகல்யா, அதெல்லாம் இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நேத்து இவங்களே இறங்கி போய் அவளை விசேஷத்துக்கு வான்னு கூப்பிட்டோம். அவ மாட்டேன்னு சொல்லிட்டா. தம்பிக்கிட்ட என்னமோ பேசணும்னு வேற சொன்னா போல. ஆனா தம்பி பேசல. அதுலயே தெரிஞ்சு போச்சு 2 பேருக்கும் பொறுமையெல்லாம் போச்சுன்னு. இனி அவ இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்ல. நம்ம ராஜ்யம்தான் என்றாள் ரேகா. அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும் என்றவாறே தன் வீட்டுக்கு செல்ல எழுந்தாள் அகல்யா. இவ்வளவு நேரம் யாரை பற்றி கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் பேசினோமோ அவளிடமே சென்று விரைவில் கதறப்போகிறோம் என்று பாவம் அந்த நேரம் அவளுக்கு தெரியவில்லை.